மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2 இதுக்கான நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்முடைய டிஎன்பிஎஸ்சியில் வெளியிடப்பட்டிருக்குது. இதுக்கான பிலிமினரி எக்ஸாம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான பேப்பர் வந்து நவம்பர் 9th அன்னைக்கு எக்ஸாமினேஷன் இருக்கு. உங்களுடைய டெக்னிக்கல் ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கலுக்கான எக்ஸாம் வந்து 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதிக்குள்ள, அதாவது நவம்பர் 11 to 13ஆம் தேதிக்குள்ள நடைபெறும் சொல்லி டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2க்காக நமது குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் கிளாஸஸ் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. போத் ஆஃப்லைன் ஆன்லைன் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி வகுப்பு அட்டன் பண்ண முடியாத மாணவர்களுக்காக டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேர்வுகளை வந்து நடத்திட்டு இருக்கிறோம். மொத்தம் நம்முடைய இருக்கக்கூடிய சிலபஸ்ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மொத்தம் 10 யூனிட் இருக்கும். ஆட்டோமொபைல் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 10 யூனிட் இருக்கும். ரெண்டுத்தையும் நிறைய பார்த்தோன்னா ஓவர்லேப் ஆகும். சில டாபிக் வந்து மெக்கானிக்கல் ஆட்டோமொபைலும் ஆட்டோமொபைல் கிளப் இதுவாகும். அப்படி கிளப் பண்ணீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட வந்து 15 யூனிட் தான் வரும். 5 யூனிட் கிட்டத்தட்ட ரெண்டுத்தையும் மிங்கிள் ஆயிருக்கும், கலந்துருக்கும். அதனால ஒரு 15 யூனிட்டா நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கிற நமக்கு கையில வந்து ஒரு 45லேருந்து 50 டேஸா நமக்கு டைம் இருக்கு. இந்த 50 டேஸ்க்குள்ள உங்களால வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது, இந்த புக்கை படிக்க முடியாது, சிலபஸ் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது படிச்சு முடிச்சுட்டவங்க இந்த டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி டெஸ்ட் சீரீஸை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல கிட்டத்தட்ட 20 டெஸ்ட் கொடுத்துருக்கிறோம். அதாவது 15 யூனிட் வைஸா 15 யூனிட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் பிளஸ் 5 மாடல் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நம்ம எப்படி டிஎன்பிஎஸ்சி நடத்துறாங்களே அதே மாதிரி 200 கொஸ்டின்ஸ் இதுல ஒவ்வொரு டெஸ்ட்டுமே இடம்பெற்றிருக்கும். இதுக்கான சிலபஸ் ஷெடியூல் எல்லாமே உங்களுக்கு இந்த டேபிள் காலத்துல கொடுத்துருக்கோம் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா யூனிட் 1 வந்து பார்த்தோன்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அல்லது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது இது ஆல்ரெடி இந்த நடந்துருச்சு. இப்போ லேட்டா ஜாயின் பண்றவங்களுக்கு இதுக்கான கொஸ்டின் வித் ஆன்சர் கீ உங்களுக்கு வழங்கப்படும். இதுல மொத்தம் அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்காக கொடுத்துருங்க பாருங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அடுத்து ஃப்ளூயிட் மெக்கானிசம் அண்ட் மிஷினரிஸ், இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே டாபிக் வைஸா அதுக்குரிய ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இனிமேலுக்கு இது டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும், உங்க நாலேஜை வந்து பார்த்தோன்னா இந்த டிஎன்பிசி ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டெஸ்ட் சீரிஸ் எழுதி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு 10 டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்ல தான் கொடுக்குறோம். அதாவது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை நீங்க வந்து ஓஎம்ஆர் ஷீட் பண்ண மாதிரி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரிமைனிங் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு சிபிடின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய டிஎன்பிசி வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் டெஸ்ட் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி நடத்துற மாதிரியே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ல நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி நடத்துறோம். இதுக்கான உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு வழங்குவோம். கடைசியா ஒரு 10 டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பண்ணக்கூடிய சில்லி மிஸ்டேக், கேர்லெஸ் மிஸ்டேக் என்ன எல்லாத்தையுமே நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 20 டெஸ்ட் நீங்க எழுதி முடிக்கிறப்போ கம்ப்ளீட் சிலபஸ் உங்களுக்கு கவர் ஆயிடும். அதனால இந்த ஃபுல் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய மாடல் டெஸ்ட் ஒரு 5 டெஸ்ட் இருக்கு. இந்த 5 டெஸ்ட்லயே உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் என்ன, நீங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாமே நம்மளுடைய கிளாஸ் வைக்கக்கூடிய டெஸ்ட்லயே உங்களோட ஆல் ட்ரையல் அண்ட் எரரை நீங்க வந்து பண்ணிக்கிட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்த எக்ஸாம்ல மிஸ்டேக் எல்லாம் பண்ணலாம், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், மேக்ஸிமம் உங்களால கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு தேவையான உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. இந்த டெஸ்ட் சீரிஸான கொஸ்டின் பார்த்தோன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைலுடைய டிப்ளமா ஸ்டாண்டர்ட்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் யார் சார் எடுத்திருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய ஆல்ரெடி 2018 பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸா இது வந்து இந்த கொஸ்டின் எடுத்திருக்கிறாங்க. ரெலவெண்டா எடுத்திருக்கிறாங்க. எப்படி 2012 எப்படி கேட்டாங்க, 2018 எப்படி கேட்டிருக்காங்க, இப்போ 2024 எப்படி கேட்பாங்க, ஒவ்வொரு டாபிக்லையும் என்னென்ன பாசிபிலிட்டியான கொஸ்டின்ஸ் கேட்க முடியும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் இந்த கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால கொஸ்டின்ஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். ரெண்டாவது டிஎன்பிஎஸ்சியுடைய அந்த தரத்துக்கே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கிறதுனால இது மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனால இந்த டெஸ்ட் சீரிஸ் எழுதி பழகணும் அது நினைக்கிறவங்க இந்த குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியுடைய கான்டாக்ட் நம்பரை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அதுல வந்து 2 கான்டாக்ட் நம்பருக்கு எதுல வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. ஒன்று 8610519012 அல்லது 9790811635 இந்த 2 நம்பர்ல எதனாலும் நீங்க தொடர்பு கொண்டு நீங்க இந்த டெஸ்ட் எழுதி நீங்க வெற்றி பெறலாம். சரிங்களா? உங்களுக்கு தேவையான அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வேணாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு நீங்க பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.